காலை வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது மருமகள் எபிசோடு 37 எபிசோடு. இதில் என்னென்னா, இப்போ வந்து ஆதிரி எங்கள் அப்பா வந்து மண்டல ஆஃபீஸ் போயிட்டாரு. அங்கே போயிட்டு அவங்க அந்த ஆஃபீஸர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வெயிட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நேரமாக வரல. 1 மணி வரைக்குமே வெயிட் பண்ணியிருக்காரு, பாவம் வரல. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. கிளம்பும்போது ஆப்போசிட்டில் தான் பிரபு வர்றாரு. அப்புறம் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, பாவம். போன உடனே மறுபடியும் என்னென்னா பிரபு வந்தார். கரெக்டாக இவங்க 1 மணி ஆனால் சாப்பிட போயிடறாங்களா. சாப்பிட போனோன்னே அங்கே போய் பார்த்துருக்காரு பிரபு. பார்த்த உடனே சாப்பாடு கொண்டு வரலையான்னு கேட்டது, இதுதான் சாப்பாடு அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பாடு பிடிங்கி சாப்பிட்டாங்க. அது நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து இந்த சைடில் வந்திங்கன்னா ஆதிரி அவங்க அப்பா வந்து வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தோடனே என்னப்பா வேலை முடிஞ்சா அப்படின்னு கேட்டவுடனே, இல்லை போனேன் ஆஃபீஸர் இன்னும் வரல, அதனால் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே, அப்புறம் ஆதிரியும் அவங்க தங்கச்சி இருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நாளைக்கு அக்கா போகட்டோம்ப்பா, போய் ஒரு டைம் டக்குன்னு இது பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்புறம் சரி ஓகேன்ட்டு அது முடிஞ்சுது. அப்புறம் இந்த சைடில் வந்தீங்கன்னா பிரபு அப்படியே வீட்டுக்கு வர்றாரு. அதுக்கு முன்னாடி மணிமேகலை மேடம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு கல்யாண விஷயமா பேசணும்னு சொன்னோன்னே, இவங்க பேசுறது அவங்க பேசுறது ரெண்டும் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, யாரை சொல்கிறாங்கன்னு தெரியல, ரேஷன் கடையில் ஒரு பொண்ணை பார்த்தேன் அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நீங்கள் வந்து போய் தேடணும், நான் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கும்போது கரெக்டாக பிரபு வந்துட்டார். பிரபு வந்தோடனே அதோட வந்து பேசுகிறாரு, நீங்களாம் எங்களுக்கு பார்க்க தேவையில்லை, நானே பார்த்துக்குவேன் அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. அதோட முடிச்சிட்டாங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நண்பர்களே. எங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.